ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் மேஷ ராசிக்கு மே மாதம் நடக்க போகிற குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சரி, குரு பெயர்ச்சி என்றைக்கு நடக்க போகுது, ஆக்சுவல் டேட்ஸ் என்ன? மே மாதம் 1ஆம் தேதி 2024 குரு பகவான் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பெயர்ச்சி ஆக போகிறார். மே 14, 2025 வரைக்கும் குரு அங்கே தாங்க இருக்க போகிறாரு. மேஷ ராசிக்கு 2வது வீடான ரிஷபத்தில் குரு பயிற்சி ஆகிறார். இது ஒரு நிலைத்த வீடு, சுக்கிரனோட வீடு. குரு இங்கே பகை அப்படின்ற நிலைமையை அடைஞ்சிட்டாலும் வியாழ வட்டம் அப்படின்ற கண்டிஷனில் வந்துடுவாருங்க. ஸோ ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா எக்ஸலண்ட்டாக இருக்க போது இந்த குரு பயிற்சி மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும். சனி ஆல்ரெடி 11 தான் இருக்கார் உங்களுக்கு கும்பத்தில். ராகு 12வது இடத்துலையும், கேது 6வது இடத்துலையும் இருக்கார். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அன் எக்ஸலண்ட் டைம் ஃபார் மேஷ ராசி. குரு தனகாரகன், அவரே 2வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கீங்க, சம்பள உயர்வை எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற சம்பள உயர்வு, ப்ரொமோஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில். ஒரு இடத்துல 50,000க்கு வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் சம்பளம் 75,000 இல்லைனா அப்படியே டபுள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 1 லட்சம் இல்லை அதுக்கு மேலேயும் உங்கள் சம்பளம் உயர்றதுக்கு 100% வாய்ப்புகள் உண்டுங்க. தனப்புழக்கம் அப்படின்றது தாராளமாக இருக்கும். ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலேருந்து பல மடங்கு லாபங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. சனியும் 11வது இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். இப்போ குருவும் தனஸ்தானத்துக்கு வரனால 2 பேரும் சேர்ந்து உங்கள் தொழிலில் வந்துட்டு பல முன்னேற்றங்களை தருவாங்க. நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கணும், இல்லை புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும், ஒரு பிரான்ச் வச்சுருக்கீங்க 10 பிரான்ச் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஐடியாஸ் இருந்தாலும் அதை நீங்கள் தாராளமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற லாபம் நீங்கள் பண்ணுற தொழிலேருந்து உங்களுக்கு கிடைக்குங்க. செல்வமும் செல்வாக்கும் உயரும். உங்களை சுற்றி இருக்கவங்கக்கிட்டேருந்து நல்ல பேர், புகழ், மதிப்பு இதெல்லாம் கிடைக்குங்க. வேலை இல்லாத மேஷராசிக்காரங்களும் இந்த டைம் பீரியடில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்களே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் 100% இருக்கும். நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அடடா நமக்கு இப்படி ஒரு சம்பளத்தில் இப்படி ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு டைம் நல்லாயிருக்கு, நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போனீங்க அப்படின்னா லக் வில் ஃபேவர் யூ. நல்ல சம்பளத்தில் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குங்க. ஸோ வேலை, தொழில் ரெண்டுத்துலேயுமே பிரச்சனை கிடையாது. பணம் வந்துக்கிட்டே இருக்கும், தன சேர்க்கை இருக்கும், அதே மாதிரி லாபமும் இருக்கும். பணம் வந்துக்கிட்டே இருக்குது, இன்னொரு சைடில் செலவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எந்த அளவுக்கு பணப்புழக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு சேவிங்ஸும் இருக்கும், லாபம் அந்த அளவுக்கு இருக்குங்க. வீட்டில் சுப காரியங்கள் உண்டாகிறதுக்கான சான்சஸும் அதிகங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, வீட்டில் பொண்ணு பார்த்துட்ருக்காங்க, இல்லைனா நீங்கள் ஒரு பொண்ணு பையன் தேடிட்டுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பலம் வந்துடுச்சு. 2வது இடத்துல குரு வந்துட்டார். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடுங்க. புதிய முயற்சிகள் கைகூடும். தொழிலை விரிவுபடுத்தணும், 10 இடத்துல புது பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும், இல்லைனா இருக்கிற வேலையிலேருந்து வேறு ஒரு வேலைக்கு மாறணும், இல்லைனா வெளிநாடு போகணும், இந்த மாதிரி ஆசைகள்லாம் இருக்குது. அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் வெற்றி அடையுங்க. இல்லைனா வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அட்மிஷன்லாம் கிடச்சிரும். யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் தட். ஸோ ஒரு அருமையான காலகட்டமாகவே வரப்போகிற ஒரு வருஷம் இருக்க போதுங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகள் நீங்கள் எதிர்பார்க்குற ஒத்துழைப்பை தருவாங்க. அதாவது மேனேஜர்ஸ், லீடு, இல்லைனா சிடிஓ, சிஇஓ எந்த லெவலில் இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ணுற வேலை வெளியே தெரியும். இவ்வளோ நாள் ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டு இருந்தேன், நான் என்ன பண்ணுறேனே யாருக்குமே தெரியல, ஒரு ரெக்கக்னேஷனே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைம் பீரியடில் நீங்கள் பண்ணுற வேலைகளுக்கு அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ், ரெக்கக்னேஷன் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கிடைக்குங்க. வீட்டில் பெரியவங்க இருக்கீங்க, ஒரு ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு காலகட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குது. காசி இல்லைனா திருப்பதி இல்லைனா அயோத்தி, இப்போ புதுசாக திறந்திருக்க கோயில் ராமர் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினச்சது நிறைவேறிடுங்க. குரு 2வது வீட்டில் இருக்கார். 2வது வீட்டிலேருந்து அவர் உங்களோட 6வது வீடு, 8வது வீடு, 10வது வீட்டை பார்க்குறாருங்க. ஸோ இதனால் என்னென்ன நன்மைகள் அப்படின்றத பார்க்கலாம். குரு 6வது வீட்டை பார்க்கறனால இது வரைக்கும் இருந்த கடன் சுமை குறையும். பேங்க்கில் லோன் எடுத்திருக்கீங்க, பர்சனல் லோன் இல்லை கார் லோன் இல்லை ஹோம் லோனே போயிட்டுருக்கு, ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டை கொடுத்து அடைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தனவரவு அதிகமாக இருக்கனால ஹோம் லோனில் ஒரு பார்ட்டை அடைக்கலாம், இல்லைனா பர்சனல் லோனை க்ளோஸ் பண்ணலாம்.
கார் லோனையும் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இல்லை வெளியில் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த லோன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பெருமூச்சு விடலாங்க. உடல் நிலையில் ஏதாவது பிரச்சனை இருந்தது இவ்வளோ நாள் அப்படின்னாலும் அது எல்லாமே சரியாயிடும். படிப்படியாக நோய்கள் குறைஞ்சி உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஸோ இருந்தாலும் ஒரு ஹெல்த் செக்கப், மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. அப்படி பண்ணலனாலும் ஓகே, நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க ஒரு வியாதிக்கு அப்படின்னா பரிபூர்ணமாக அந்த வியாதி வந்துட்டு குணமாயிடுங்க. ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்க கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். சொத்து பிரச்சனை, அண்ணனோ தம்பியோ இல்லை அக்காவோ தங்கச்சியோ உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு 100% வாய்ப்புகள் உண்டு. நிறையவே சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து அந்த கேஸ் முடிவடைஞ்சிரும் இந்த காலகட்டத்தில். அதாவது மே 1 அடுத்த வருஷம் மே 14 வரைக்கும் இந்த டைம் பீரியடுங்க. பட் இருந்தாலும் கேது உங்கள் 6வது வீட்டில் தான் இருக்கார் போன அக்டோபர் மாதத்துலேருந்து, அக்டோபர் கடைசியிலேருந்து. ஸோ செரிமான கோளாறு ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும், இது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த செரிமான கோளாறுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இந்த டைஜஷன் பிரச்சனை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஏன்னா கேது அங்கே தான் இருக்கார். மே 2025 வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்க போகிறார். ஸோ டைமுக்கு சாப்பிட்ருங்க. லேட் நைட் சாப்பிட்றதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணாலே டைஜஸ்டிவ் சிஸ்டமில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. உங்கள் அம்மா வழி உறவு, அதாவது உங்கள் தாய் மாமன் இல்லைன்னா உங்கள் மாமா, அத்தை, மாமி, நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க. இந்த சைடு ரிலேட்டிவ்ஸ், உங்கள் அம்மா சைடு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும். அவங்க உங்கள் வீட்டுக்கு வர்றது, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறது, கிஃப்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நல்ல இணக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அவங்கக்கிட்ட இருக்குங்க. சர்வீஸ் ரிலேட்டட் வேலையில் இருக்கவங்களுக்கும் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்க போதுங்க. அதாவது டாக்டர், நர்ஸு, ஏதாவது ஒரு என்ஜிஓவில் வேலை பார்க்குறீங்க, பப்ளிக் சர்வீஸில் இருக்கீங்க, பப்ளிக் வந்து உதவிகள் நிறையா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற நற்பெயர், சொசைட்டியில் ஒரு பேர், இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்குங்க. வேலை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஸ்மூத்தாக போகும். ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு அண்டர்டேக் பண்ணிகிட்ருக்கீங்க, பிளானிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே கைகூடி வருங்க. குரு 9வது பார்வையால் உங்கள் 10வது வீட்டை பார்க்குறனால நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நல்ல ரெக்கக்னேஷன், சக்ஸஸ், சொசைட்டியில் உங்களுக்குன்னு ஒரு பேர், நீங்கள் பார்க்குற வேலையினால் இது எல்லாமே கிடைக்குங்க. ஸோ பேசிக்கலி சக்ஸஸ், ரெக்கக்னேஷன், நேம் அண்ட் ஃபேம், பேர் புகழ் எல்லாமே உங்களுக்கு குரு 10வது வீட்டை பார்க்குறனால கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் வேலையிலேருந்து தனம் அதிகரிக்கும், அதனால் லாபமும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு ஸோ இட் இண்டிகேட்ஸ் தட். ஸோ குரு, சனி, கேது 3 பேருமே ஃபேவரபுளான பொசிஷனில் தான் இருக்காங்க. ராகு மட்டும் உங்கள் ராசிக்கு 12வது இடத்துல இருக்கார். அவர் போன அக்டோபர் மாதம் கடைசியிலேருந்தே ஒரு சில இஷ்யூஸை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் வரார். தூக்க பிரச்சனை, தூக்கம் இல்லாமல் போயிருக்கும் உங்களுக்கு அக்டோபர் கடைசியிலேருந்து. வீண் விரயங்கள், தேவையில்லாமல் செலவு ஆகிட்டே இருக்கும். பணம் எங்கே வருது எங்கே போகுதுன்னே தெரியாத அளவுக்கு செலவுகள், திடீர்னு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் மாட்டிக்கிறது, எவனாவது திடீர்னு வந்து உங்களை ஏமாத்திடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கலாம். பட் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அது எல்லாமே சரியாயிடும். தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க மேஷராசிக்காரங்க. அப்படியே தூக்கம் வந்தாலும் தூக்கத்தில் கெட்ட கெட்ட கனவாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பீங்க. இனிமேல் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். அதாவது மே 1, 2024 அலைஞ்சு திரிஞ்சு வேலையை பண்ண வேண்டி இருந்திருக்கும். ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க ஒருத்தவங்க, நீங்கள் கடன் வாங்க போயிருப்பீங்க, இல்லை வேறு ஒரு வேலை விஷயமாக போயிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு வெளியே கிளம்பி போயிருப்பாங்க. அவங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஏதோ ஃபோனே அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வீணாக அலைஞ்சி திரியறது, எவன்கிட்டையாவது பணத்தை கொடுத்து மாட்டிக்கிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்தது அப்படின்னா மே 1க்கு அப்புறம் அது எல்லாமே சரியாயிடுங்க. 6ஆம் இடத்துல இருக்க கேது உங்களுக்கு எடுத்த வாய்ப்புகளை வெற்றி அடையும்படி செஞ்சுருப்பார். எதிர்ப்புகள் குறைஞ்சிருக்கும். ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீ இதை படிக்கக்கூடாது, அதை படிக்கக்கூடாதுன்னு வீட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ 6வது இடத்துல கேது வந்தப்புறம், அதாவது அக்டோபர் கடைசிக்கு அப்புறம் உங்கள் வீட்டிலே வந்துட்டு நீ என்ன படிக்கணுமோ படி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருந்த எதிர்ப்புகள் குறைஞ்சிருக்கும். நீங்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றி அடைஞ்சிருக்கும் நவம்பர் மாதத்துக்கு அப்புறம். ஸோ கேதுவும் நல்ல பொசிஷனில் தான் இருக்கார், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ ஓவரால் இட்ஸ் கோயிங் டு பி a fantastic year for மேஷராசி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது மேஷராசிக்கு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.